வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. போன வீடியோவில் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நம்மளோட பாபார்க் Vlogs சேனலில் குக்கிங் சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ அந்த குக்கிங் சீரீஸ்க்காக ஒரு சில பொருட்கள்லாம் நான் வாங்கியிருக்கேங்க. அதை தான் உங்களுக்கு கூட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் தான் நான் இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ இது என்னென்னு பார்த்துலாமா? அப்படியே வாங்க. ஒரு கேஸ் ஸ்டவ் தாங்க வாங்கியிருக்கேன். கேன்டீன் கேஸ் ஸ்டவ் ஆர் கேம்பிங் கேஸ் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டவ் தான் இது. இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஸோ உள்ளே வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வோட டியூபு அப்படியே செட்டோடு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வால்வு, ஆமாம் வால்வு, இது ரெகுலேட்டர் அப்படியே செட்டோடு கொடுத்துருக்காங்க. இதை வெளில வச்சுருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதாங்க. நல்ல ஒரு அடிக்கு லைட்ரு கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் லென்த் வந்து 1 feet. நல்லா இருக்குது. குவாலிட்டியும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் இந்த ஸ்டவ் கூடயே தான் கொடுத்தாங்க. இது எல்லாமே அப்படியே செட்டோடு வரும். இதுதாங்க கேஸ் ஸ்டவ். இது அப்படி வச்சுருவோம். என்னடா ஸ்டவ் நீ பர்னரு எதையுமே காணான்னு பார்க்குறீங்களா? பர்னர் தனியாக இருக்குது. நம்ம அப்படியே மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். இதுதான் பர்னரு. மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3ஐயுமே கலட்டிட்டு அது மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம டைட் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தாங்க, யார் வேணாலும் போட்டுடலாம், பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து இப்படி வச்சுட்டு 3 ஸ்க்ரூவையும் மாட்டி விட்டோங்க. ஸ்பேனர் வச்சு கூட நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்னரை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்தோன்னே மாட்டிட்டேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டியூப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த வால்வு இருக்கும். இந்த வால்வில் வந்துட்டு இதை நீங்கள் மாட்டணும். இங்கே பாருங்கள், இந்த ஹோல் வந்து இதுக்குள்ளே போட்டு அப்படியே டைட் பண்ணணும் நீங்கள். ஸோ நீங்கள் பர்னரை வந்து இது கூட டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்னரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஜஸ்ட் டைட் பண்ணி விட்ருங்க. அந்த நட்டை வந்துட்டு டைட் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் ஸ்பேனர் வச்சு கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டவ் மேலே வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் அது ஒன்று வாங்கியிருக்கேன். அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பட் அது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கலை, வெளியில் லோக்கல் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். எங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த கல் தாங்க, வெளியில் கடையிலேருந்து தான் வாங்கினேன். அமேசான்லேயும் தோசைக்கல்லாம் இருக்குது, பட் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இல்லை, கிடைக்கல. அதனால் ஒரு பாத்திர கடையிலேருந்து தான் இதை வாங்கினேன். பார்க்குற நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, எதுவும் ஹோட்டல் போட போகிறானோ அப்படின்னு நினைப்பீங்க. பட் நம்மளோட குக்கிங் சீரீஸ்க்காக ஸ்பெஷலாக இந்த திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். கல் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட 12 கிலோங்க இந்த கல்லோட வெயிட்டு. ஸோ ஜஸ்ட் உங்களை வச்சு காமிக்கிறேன். எது நேர்னே தெரில. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ மச்சீஸ், நீங்கள் பார்த்த தோசைக்கல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லோக்கல் ஷாப்லேருந்து தாங்க வாங்கினேன். இந்த கேஸ் ஸ்டவ்வை தான் நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்வில் எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபைனலி இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஏன்னா என்ன தான் கேஸ் ஸ்டவ் வந்தாலும் கண்டிப்பாக 4 பேர் வீட்டில் வாங்குவீங்க. அதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேன்டீன் ஸ்டவ், பல்காக சமையல் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற ஒரு கேஸ் ஸ்டவ் தாங்க இது. நார்மலாக வீட்டில் கேஸ் ஸ்டவ்னால் அந்த சில்வர் கலரில் டபுள் பர்னர் ட்ரிபிள் பர்னர்னு வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டாப் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச கேஸ் ஸ்டவ்னா இதுதான். பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சைஸு சின்னதாக இருந்தாலும் இதோட வேலை வந்து பெருசாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 75 பேர்த்துக்கு சமைக்கிற அளவுக்கு ஏற்ற ஒரு ஸ்டவ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேருக்கு எப்படி அதில் சமைக்க முடியும், சைஸே ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு நீங்கள் மேபி நினைக்கலாம். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோவில் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஸ்டவ்வை வந்து சிலிண்டரோட கனெக்ட் பண்ணுறதுலாம் எப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ நான் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் அதை ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஓகே மச்சீஸ், இதில் பர்சனலாக எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் பிடிக்கலங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி இந்த இரும்படுப்பு வந்துட்டு கருப்பு கலரில் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ஓகே, நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த அடுப்பை கம்ப்ளீட்டாக கேஸ்ட் அயனில் தான் மேக் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே இரும்பில் தான் செஞ்சுருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெயிட்டும் ஒரு 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் இருக்குது.
இதுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த பெயிண்ட் கோட்டிங்கும் வந்து துரு பிடிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த அடுப்பு வந்து துரு பிடிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ரிவ்யூ வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பட் இப்போதைக்கு ஓவராலாக பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நல்ல வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இரும்பு தான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேணாம். அதே மாதிரியே டாப்பில் வந்து அந்த பர்னரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த அடுப்புக்கு மேலே எந்த சைஸ் பாத்திரத்தை வேணாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க. சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி, நார்மலாக நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரமும் சரி, பெரிய பாத்திரமும் சரி, தாராளமாக நீங்கள் இதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த லைட்டரோட குவாலிட்டியும் உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஃபுல்லாகவே ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லை, ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. இந்த லைட்டரை தனியாக நம்ம வெளியில் வாங்கினா எப்படியும் ஒரு 200 250 பக்கம் வரும். அமேசான்லேயே 250 வரைக்கும் இதோட ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைட்டரை வந்துட்டு இந்த ஸ்டவ் கூட ஃப்ரீயாகவே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே, இந்த ரெகுலேட்டராக இருக்கட்டும், வால்வாக இருக்கட்டும், அந்த டியூப் எல்லாமே செட்டோடையே அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை தனியாக மாட்டணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இந்த டியூப்பில் அவங்க மாட்டியிருக்க அந்த ரெகுலேட்டரோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். வால்வ் வந்து பிராஸில் வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சுத்தமாக வந்துட்டு இது துருவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட அந்த குவாலிட்டியும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. மேலே இருக்கிற அந்த வால்வ் வந்துட்டு லூஸ் பண்ணாலும் சரி, டைட் பண்ணாலும் சரி நல்லா தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மேலே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அடுப்போட குவாலிட்டி ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. சரி, அப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா, எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலாக இந்த ஸ்டவ்வை 2வது வாட்டி வாங்கினேங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கினதில் வந்து ஷேக் இருந்துச்சு. எந்த பாத்திரம் வச்சாலும், அதாவது 4 காலுமே வந்துட்டு சரியாக உட்காரல. கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சு. நான் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுட்டு 2வது வாட்டி வாங்கின ஸ்டவ் தான் இது. இது வந்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த ஒரு ஷேக் எதுவுமே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. பட் ஃபஸ்ட் டைம் வாங்கினதில் அந்த ஷேக் இருந்துச்சு. அது ஒன்று தான் வந்துட்டு எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கினதை நம்ம அனுப்பி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு திருப்பி 2வது வாட்டி வாங்கினேன். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. வாங்கிட்டு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரீஃபண்டோ நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி இந்த ஸ்டவ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் தாராளமாக வந்து இதுக்கு ஒரு 80 மார்க் போடலாம் 100க்கு. மற்றபடி இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரிவ்யூவும் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு. ஃபைனலி இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1700 நான் இந்த அடுப்பை வந்துட்டு வாங்கினேங்க. லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பெரிய தோசைக்கல், பெரிய லைட்ரு, பெரிய ஸ்டவ்வு, சரி எல்லாத்தையும் இப்படி பெருசு பெருசாக வாங்கியிருக்கியே, நீ என்ன அவ்வளோ பெரிய குக்காடான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எனக்கு சுத்தமாக சமையல் தெரியாது. இதுக்கப்புறம் தான் நானே கற்றுக்க போகிறேன். சமையல் தெரிஞ்சவங்க கூட சின்ன தோசைக்கல்லை வச்சு தான் சமைக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் எல்லாத்தையும் பெருசு பெருசாக வாங்கியிருக்கேன். பட் சீக்கிரமே குக்கிங்லாம் கற்றுக்கிட்டு வேறு லெவல் குக்கிங் வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் வரும். வித்தியாசமாக எதாவது பண்ணணும்னு தோணுச்சுங்க, அதுக்கு தான் இந்த ஒரு ஐடியா, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளோட சேனலில் குக்கிங் சீரீஸ்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் கிடச்சா அதையும் போய் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நிறையா குக்கிங் விலாகும் வந்துட்டு நம்மளோட சேனலில் வரதான் போகுது. சப்போஸ் இந்த ஸ்டவ்வை நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பை லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைஸ் தோசைகள்லாம் அமேசானில் இல்லைங்க, ஓரளவுக்கு சின்ன கல் தான் வந்துட்டு கிடைக்குது. அது வேணும்னாலும் அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக்காக, போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் எல்லாத்தையும் கொடுத்து விட்ருங்க. சீக்கிரமே வெயிட் பண்ணுங்கள், நிறையா வீடியோஸ் வெயிட்டிங். See you in next video. Until next, bye from Baba. Bye.